வெரி குட் மார்னிங். நான் உங்க நிஷா. ஸோ இன்னைக்கு வந்து பர்சனல் செல்ஃப் க்ரூமிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீனோட சேர்த்து உங்களோட எவ்ரிடே மேக்கப் லுக் நீங்கள் எப்படி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிற ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து உங்களோட ஸ்கின் டைப்புக்கு நீங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட சேர்த்து இப்போ பர்டிகுலரா ஒரு ஸ்கின் கன்சர்ன் இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து நீங்க விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து லைவ் டெமோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பர்சனல் செல்ஃப் க்ரூமிங். ஸோ டெய்லி ரொட்டீன் க்ரூமிங் வந்து எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ரெடியா ஸோ இப்போ வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஸ்டெப் ஒன்ல இருந்து ஸோ ஸ்டெப் லாஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் நாம இப்போ பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் மேக்கப்ல என்ன ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம முடிக்க போறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா நாம இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்துட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ட்ரைனஸ், சென்சிட்டிவ்னஸ், எக்ஸசிவ் ஆயிலி இது எல்லாத்தையுமே டீப்பா ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு டீப் நரிஷ்மெண்ட்டா இது மெயின்டைன் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கு தேவையான ரொம்ப ஒரு ஹை லெவல் மாய்ஸ்சரையும் உங்களுக்கு ரொம்ப லாங்கர் டைமுக்கு ரிட்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் நீங்க ரெகுலரா வந்து கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணி அது மட்டும் இல்லாம எந்த விதமான ஆக்னி பிரேக் அவுட்ஸும் வந்து ஃபார்ம் பண்ணாம உங்களோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்ல ஒரு சேஃப் செக்யூர்டா வந்து மெயின்டைன் பண்ணி தரும். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட டீப் கிளென்சிங் ஆயில். ஸோ ஆல்ரெடி அதுக்கான ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சது. ஸோ செகண்ட் ப்ராடக்ட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9 ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து என்னோட செகண்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கான நேமும் வந்து கீழே நான் உங்களுக்கு டேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதையுமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட் எதுக்காக அப்படின்னா இது வந்து உங்களோட ஸ்கின்னை இன்ஸ்டன்டா நல்லா ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி தரும். ஸோ என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலுமே ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, ரொம்ப ட்ரையா ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதால ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன் தான் இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா ஷேக் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ்ல இருந்து இந்த ப்ராடக்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தா போதும். ஸோ ஜென்டலா ஒரு 2 ஸ்ப்ரே அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஸ்கின்னை இப்படி டாப் தான் பண்ணணும். எப்பவுமே வந்து தேய்ச்சு நீங்க பிளெண்ட் பண்ணக்கூடாது. மிஸ்டுக்கு மட்டும் சொல்றேன். ஸோ இந்த மிஸ்டை லைட்டா நீங்க ஒரு 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சு டார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டா நல்லா க்ளோ பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி தரும். ஸோ ஸ்கின்னையுமே வந்து நல்லா ப்ளம்பியா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மேக்கப்புக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேஸ் அப்படின்னா இந்த மிஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இந்த மிஸ்ட் என்னோட ஸ்கின்ல ஸ்ப்ரே பண்ணி டாப் பண்ண வித்தின் இந்த 2 to 3 செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா ப்ராப்பரா இது வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல தேர்ட் ஸ்டெப் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9 வைட்டமின் சி சீரம். ஸோ இந்த சீரமும் சேம் ப்ரொசீஜர். ஸோ நல்லாவே நீங்க இதை வந்து ஷேக் பண்ணிட்டு ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு அப்ளிகேட்டருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல அந்த சிரம் வந்து ஃபில் ஆயிடும். ஸோ டைரக்டா வந்து ஸ்கின்ல ஒரு 3 to 4 டிராப்ஸ் வந்து உங்களுக்கு வேணுன்ற குவான்டிட்டியில நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதோட நேமே வந்து நான் உங்களுக்கு கீழே டாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்க இப்படி அப்ளை பண்ணிட்டு ஜென்டலான ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். எப்பவுமே ப்ராடக்ட் வந்து நெக் டு ஃபேஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க அப்பதான் வந்து உங்களோட ஃபேஸும் நெக்குமே ஈக்குவலான ஒரு டோன்ல வந்து மெயின்டைன் ஆகும். எந்த விதமான டேமேஜஸ் இருந்தாலுமே ஸ்கின்ல எந்த விதமான டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருந்தாலுமே அதுக்கு இந்த வைட்டமின் சி சீரம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன். ஏன்னா இதுல வந்து கக்காடு ப்ளம் இருக்கு, பிளஸ் பப்பாயா ஃப்ரூட் ஜூஸ் இருக்கு, பிளஸ் லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 இன்கிரீடியண்ட்டுமே உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பா வந்து உங்களுக்கு டிடாக்சிஃபை பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டா நல்லா க்ளோ பண்ணி
பண்ணி தரும். பிளஸ் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மங்கு, ஃப்ரீக்கல்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம், டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த வைட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா, இது சூப்பரா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம டீப்பர் லேயர் வரைக்கும் போயிட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டா ரெக்யூர் பண்றதுக்கு இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 வைட்டமின் சி சீரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இப்ப என்னோட ஸ்கின் ரொட்டீன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டீப் கிளென்சிங் ஆயில், செகண்ட் ஸ்டெப் ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட், தேர்ட் வந்து வைட்டமின் சி சீரம், ஃபோர்த் வந்து என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ப்ராடக்ட் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம். ஸோ ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொல்றேன்னா, இந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட்டா தேவையான ஹைட்ரேஷனை இது ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ப்ராடக்ட்டை ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 24 ஹார்ஸ் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு டீப் நரிஷ்மெண்ட்டை வந்து இது பேலன்ஸ் பண்ணி தரும். ஸோ அது மட்டும் இல்ல, ஸோ மேக்கப் யூஸ் பண்ணும்பொழுது இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம் நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட மேக்கப் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, டில் த டே எண்ட் உங்களோட மேக்கப் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எந்த அந்த க்ளோனஸ் இருந்ததோ, ஸோ எடுத்துட்டு ஃபேஸ்ல டாட் டாட்டா வச்சுக்கணும். இந்த டைப் ஸோ நீங்க வந்து அப்ளிகேஷன் மெத்தட் ஃபேஸ் நெக் டு ஃபேஸ். ஸோ டாட் டாட்டா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான். ஸோ யூசேஜ் மெத்தட். ஸோ ரொம்ப மினிமல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. மேபி எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாவே வந்து அப்சர்வ் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயிலினஸ் தெரியாது. மேபி உங்களோட ஸ்கின்ன வந்து ரொம்ப நார்மல் டு ஆயிலி அந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, இதோட குவான்டிட்டிய மட்டும் ரொம்ப மினிமலா எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க நெறைய எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்கின்ன வந்து ரொம்ப ஆயிலியா இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே. ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு இத ஒரு ஜென்டிலான ஒரு சர்க்குலர் மோஷன்ல நீங்க பிளெண்ட் பண்ணா போதும். ஸோ இவ்ளோதான். ஸோ அப்ளை பண்ணும் பொழுதே இந்த ப்ராடக்ட் இன்ஸ்டன்ட்டா உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல அந்த க்ளோனஸையும் குடுக்கும். பிளஸ் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டீப்பான மாய்ஸ்சர வந்து பிளாக் பண்ணி தரும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்ன வந்து ட்ரை ஆகுறதோ, இல்லன்னா டேமேஜ் ஆகுறதோ, இல்ல ஸ்கின்ல வந்து சீக்கிரமா அந்த ரஃப் ஸ்கின்னு, ஸ்கேலி ஸ்கின் இந்த மாதிரியான ஃப்ளேக்கி ஸ்கின் இது எதுவுமே வராம, உங்களோட ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு சூப்பர்ப் ஹைட்ரேஷனா மெயின்டெயின் பண்ணி குடுக்கும். இந்த ப்ராடக்ட்ல அது மட்டும் இல்லாம ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்டும் இருக்கு. ஸோ ரெகுலரா நீங்க இத யூஸ் பண்ண உங்களோட ஸ்கின்ன வந்து எந்த விதமான ப்ரீமெச்சூர் ஏஜிங்கும் வராம நல்ல சூப்பரா உங்களோட ஸ்கின்ன யங்கா மெயின்டெயின் பண்ணி குடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம். ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து இப்ப என்னோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபரெண்ட் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல என்னோட ஸ்கின்ன வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தப்ப எப்படி இருந்தது நீங்க எல்லாருமே பார்த்தீங்க. ஸோ ரொம்ப ட்ரையா ஒரு மாதிரி ஒயிட் பவுடரி ஃபினிஷா இருந்தது இல்லையா? ஸோ இப்ப என்னோட ஸ்கின்ல அந்த டிஃபரெண்ட் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்ப என்னோட ரொட்டீன் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் தேவையோ அத நான் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ என்னோட ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா தேவை. ஸோ என்னதான் நான் மேக்கப் பண்ணாலும், என்னதான் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலும், என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் அதுக்கான வேலைய கரெக்ட்டா வந்து பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு ஷீல்டு ப்ரொடெக்ஷனுமே கட்டாயம் தேவை. ஸோ அதுதான் என்னோட ஸ்கின் ஃபார்முலா 9 ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் சீரம் SPF 50 PA+++. ஸோ இந்த சன்ஸ்கிரீனோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஆ நேச்சுரல் இன்கிரீடியன்ட்டால கன்டெயின் ஆனது. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான இன்கிரீடியன்ட் வந்து ஹைலூரானிக் ஆசிட் இதுல இருக்கு. ஸோ ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிறதால, இது உங்களோட ஸ்கின்னுக்கு லாங் டைம்க்கு தேவையான ஹைட்ரேஷன லாக் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு அடிஷனலான ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. ஸோ அந்த இன்கிரீடியன்ட் உங்களோட ஸ்கின்ன வந்து இருக்கக்கூடிய டேன் எல்லாத்தையுமே ரெட்யூஸ் பண்ணி, உங்களோட ஸ்கின்ன வந்து ஓவராலா நல்லா பிரைட்டன் அப் பண்ணி தரதுக்கும், சன்னோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ல இருந்து வரக்கூடிய UVA அதாவது அல்ட்ரா வயலட் ஏஜ்னிங் அண்ட் அல்ட்ரா வயலட் பர்னிங் அப்படி இருக்கக்கூடிய 2 ரேடியேஷன்ல இருந்தும் உங்களோட ஸ்கின்ன ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா மெயின்டெயின் பண்ணி தரும். அது மட்டும் இல்ல, இன்னும் அத விட மோசமான ஒரு ஹை ரேடியேஷனும் இருக்கு. UVC அல்ட்ரா வயலட் கேன்சரஸ். ஸோ இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல்
ரேடியேஷன் வந்து நம்மளோட ஸ்கின்ல கண்டினியூஸா வந்து பட்டுட்டே இருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கேன்சர் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் சொல்யூஷன் தான் இந்த ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் சீரம். ஸோ இதுலயும் வந்து SPF 50 இருக்கு. ஸோ அதனால உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ரொம்ப லாங் டேர்முக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி தரும். பிளஸ் PA++ இருக்கிறதால இன்னும் அடிஷ்னல் ஹார்ஸ்க்குமே ப்ரொடெக்ட் பண்ணி தரும். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இது 8 hours ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சூப்பர் சன்ஸ்கிரீனும் சொல்லலாம். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நெறைய பேர் வந்து சன்ஸ்கிரீனாலே வந்து நம்ம சன்ஸ்கிரீனா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலுமே ஸ்கின்ன வந்து ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் ஃபினிஷ் வந்து குடுக்கும். ஒரு மாதிரியான ஸ்டிக்கினஸ வந்து ஃபார்ம் பண்ணி தரும். அப்படி இல்லன்னா ஸ்கின்ன டார்க்கா காட்டும். பட் இந்த சன்ஸ்கிரீன் உங்களுக்கு 0 ஒயிட் காஸ்ட். ஏன் அப்படின்றத இப்ப நான் அப்ளை பண்றேன். ஸோ அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இந்த சன்ஸ்கிரீன நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு தேவையான அளவு சன்ஸ்கிரீன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் ஏன் ஒயிட் காஸ்ட் ஃபார்ம் பண்ணாதுன்றது இப்போ உங்களுக்கு தெரியும். தெரியுதா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். அது மட்டும் இல்லாம இதுல வந்து 0 ஒயிட் காஸ்ட் உங்களுக்கு 0 ஸ்டிக்கினஸும் கூட. ஸோ அதுல மட்டும் இல்லாம இதுல பெங்க்வாங் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன அந்த அடிஷ்னல் சூப்பர்ப் இன்கிரீடியன்ட். ஸோ அந்த இன்கிரீடியன்ட் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி டான் பிளஸ் பிக்மெண்டேஷன் அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி தரும். பிளஸ் உங்களோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே யங்கா மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தெரியுதா இந்த சன்ஸ்கிரீனோட ரிசல்ட் என்னோட ஸ்கின்னுக்கு அடிஷ்னலான ஒரு க்ளோவும் கொடுத்துருக்கு. பிளஸ் இது 0 ஒயிட் காஸ்ட். ஸோ அதனால எந்த விதமான ஒரு ஒயிட் காஸ்டோ இல்ல கிரே லுக்கோ எதுவுமே இது ஃபார்ம் பண்ணாது. ஸ்கின்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப சூப்பர்பா வந்து அப்சர்வ் ஆயிடும். தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? ஸோ 0 ஒயிட் காஸ்ட் தானே இது. ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த சன்ஸ்கிரீனை நீங்க உங்களோட ஃபேஸு, ஹேண்டு, லெக் இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களோட ஸ்கின்னை வந்து ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு, சன்னோட ரேடியேஷன் வந்து படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த பிளேஸ்க்குலாம் வந்து தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் லாஸ்ட் வரைக்கும், அதாவது என்னோட ஃபேஸ் வாஷ்ல ஆரம்பிச்சு என்னோட சன்ஸ்கிரீன் வரைக்கும் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ என்னோட மேக்கப் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மேபி என்னோட ஸ்கின்ல ஏதாவது டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலருக்கு மவுத் அரௌண்டிங் ஏரியால ரொம்பவே வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆக்னி பம்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு சின்ன டிப் தரேன். ஏன்னா எனக்கு இப்ப அந்த மாதிரியான பிக்மெண்டேஷன் எதுவும் இல்ல. மேபி உங்களுக்கு ஏதாவது பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்க ஸ்கின் ஃபார்முலா அதாவது மிஸ்டர் ஆஃப் மிலான்ல இருக்கக்கூடிய சிரம் லிப்ஸ்டிக். ஸோ அந்த சிரம் லிப்ஸ்டிக்ல 005 அந்த ஷேட வந்து நீங்க உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனுக்கு கரெக்ட்டா வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த 005 ஷேட எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ, அந்த இடத்துல மட்டும் லைட்டா நீங்க அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு, அதுக்கு மேல உங்களோட மிஸ்டர் ஆஃப் மிலானோட கன்சீலர் 003 அந்த ஷேட வந்து நீங்க லைட்டா டாப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட பிக்மெண்டேஷன் எல்லாமே பக்காவா வந்து கவர் ஆயிடும். ஸோ அதுக்கு மேல நீங்க உங்களோட ஃபவுண்டேஷன வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்கின்ல எந்த விதமான டேமேஜஸ் எதுவும் இல்ல. காட் கிரேஸ். ஸோ அதனால நான் டைரக்ட்டா என்னோட ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்றேன். ஸோ ஃபவுண்டேஷன் கலர் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்மகிட்ட 3 ஷேட் இருக்கு. ஸோ 001 வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் காம்ப்ளெக்ஷன், 002 வந்து மீடியம் காம்ப்ளெக்ஷன் அண்ட் 003 வந்து பாத்தீங்கன்னா டார்க்கர் காம்ப்ளெக்ஷனுக்கு இருக்கு. பட் நான் இன்னைக்கு வந்து என்னோட ஸ்கின் வந்து ஃபேர் டு மீடியம் அந்த டோன்லயும் இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு வந்து சடனா ஸ்கின் வந்து ரொம்ப டிராவல்னால வந்து டான் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் மீடியம்ல இருந்து டார்க் டோனாவும் சில சமயத்துல சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால எப்பவுமே வந்து என்னோட ஸ்கின்னை ஒரு நியூட்ரலான ஒரு டோன்ல நான் வச்சுக்கணும். ரொம்ப எனக்கு பிரைட்டாவும் வேண்டாம், ரொம்ப டார்க்காவும் வேண்டாம். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு சட்டிலான ஷேடு நான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் 2 ஷேட் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். 0021 பிளஸ் 0031. ஓகே. ஸோ இந்த 2 ஃபவுண்டேஷனையுமே நான் பிஞ்ச் ஆஃப் ட்ராப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு ட்ராப். எப்பவுமே ஃபவுண்டேஷன் வந்து அதிகமா எடுக்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராப். ஓகே. ஸோ 2மே வந்து 2 ட்ராப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு டார்க் ஷேட், இது வந்து ஒரு லைட் ஷேட். ஸோ 2த்தையுமே வந்து ஈக்குவலா நான் இப்படி மிங்கிள் பண்ணிக்கணும்.
ஸோ 2த்தையுமே வந்து ஈக்குவல் ஆஃப் அமௌண்ட் நான் எடுத்து ஈக்குவலா வந்து அத மிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் வந்து நீங்க எப்படி மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்றதுன்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மெத்தட் தான். ஸோ நீங்க எந்த ஃபவுண்டேஷன் அதாவது நம்மளோட ஸ்கின் வந்து இப்ப நமக்கு எந்த டோன்ல வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் நல்லா ஃபேரா இருக்கேன். பட் ஏதாவது ஒரு டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்துருச்சு. என்னோட நெக் பார்ட் வந்து கொஞ்சம் சடன் பிக்மெண்டேஷனால டார்க்கா இருக்கு அப்படின்னா, நான் இதுக்கு வந்து இத ஈக்குவலைஸ் பண்ணணும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்னா, டார்க் ஷேட் அமௌண்ட்ட கொஞ்சம் அதிகமாவும், லைட் ஷேட் அமௌண்ட்ட கொஞ்சம் கம்மியாவும் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணேன்னா, ஈக்குவலா ஆயிடும். இன்கேஸ் நான் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போறேன். நான் நல்லா பிரைட்டா தெரியணும்னு நெனைக்கிறேன். பட் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் ஷேட். நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்டின்னா, டார்க் ஷேட் வந்து கொஞ்சம் கம்மியாவும், பிரைட்டர் ஷேட ஒரு பிஞ்ச் அதிகமாவும் எடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு 2மே வந்து ஈக்குவலா எடுத்து அப்ளை பண்ணிட்டாலே ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே வந்து 2 ஷேடுமே சேம் அமௌண்ட் தான் எடுப்பேன். ஸோ இப்ப இந்த ஃபவுண்டேஷன நான் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பிரஷ்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் உங்களோட ஸ்கின்ல நீங்க இப்படி டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய பேருக்கு வந்து இப்ப டவுட் வந்திருக்கும். நீங்க ஃபவுண்டேஷன வந்து சன்ஸ்கிரீன் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் டைரக்ட்டா அப்ளை பண்றீங்களே, பிரைமர் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து மேக்கப் நல்ல அந்த ஆயிலி லுக்ல இருக்கிறத நான் பிரிஃபர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணாலே, மேக்கப் வந்து நல்ல சூப்பர் ஸ்டேபிளா வந்து இருக்கும். பட் ஒரு சிலருக்கு வந்து ஆக்னி அதிகமா இருக்கு, ஆயிலினஸ் அதிகமா இருக்கு, எக்ஸசிவா வந்து ஸ்கின் ட்ரையா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணா ப்ராப்பரான ஒரு லாங் டைம்க்கு அதோட ஸ்டேயபிள் வந்து இல்ல அப்படின்னு இருக்கும் பொழுது, நீங்க கண்டிப்பா சன்ஸ்கிரீன முடிச்சுட்டு பிரைமர் அப்ளை பண்ணி தான் உங்களோட மேக்கப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு வந்து ஸ்டே பண்ணி தர்றதுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். ஒரு பெர்ஃபெக்ட்டான பேஸ். ஏன்னா ஸ்கின்னோட உள்ள இருக்கக்கூடிய எந்த விதமான எக்ஸசிவ் ஆயிலையும் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன டிஸ்டர்ப் பண்ணாது. ஸ்கின்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸும் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன டிஸ்டர்ப் பண்ணி பேட்சினஸ் வந்து குடுக்காது. ஓகே. ஸோ இப்ப நான் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு தேவையான சூப்பரான ஒரு மாய்ஸ்சர வந்து நான் போட்டு என்னோட நல்ல ஒரு ஹைட்ரேட்டடா இப்ப இல்ல. ஸோ இப்ப ஃபவுண்டேஷன் எடுத்தாச்சு. எப்பவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்பொழுது ஸ்கின்ல போட்டு யாரும் தேய்க்காதீங்க. தேய்ச்சீங்கன்னா உங்களுக்கு பேட்சினஸ் அதிகமா குடுக்கும். எப்பவுமே ஃபவுண்டேஷன வந்து நீங்க இப்படி டாப்பிங் தான் பண்ணணும். ஸோ டாப் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஓகே. ஸோ டிஃபரன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் மினிமலான ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு சைட் டிஃபரெண்ட் காட்டுறேன். என்னோட ரைட் சைட் ஃபேஸ் டிஃபரெண்ட்டும், என்னோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண லெஃப்ட் சைட் ஃபேஸ் டிஃபரன்ஸுமே உங்களுக்கு நான் காட்டணும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால நான் ஒரு சைடு வந்து இப்போ என்னோட ஃபவுண்டேஷன டாப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தெரியுதா டிஃபரெண்ட்? உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த சைடு என்னோட இந்த பார்ட் வந்து ரொம்ப உள்ள இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கண்ண நல்லாவே இந்த இடத்துல எனக்கு எக்ஸசிவா வந்து ஸ்கின் கொஞ்சம் அடிஷனலா ஆட் பண்ண மாதிரி நல்லா அந்த பிளம்பினஸ் வந்து இருக்கு. ஸோ அதோட ஃபினிஷிங்கும் பாருங்க. இந்த சைடு இருக்கிறத விட என்னோட ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் சைடு வந்து என்னோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய க்ளோ வந்து இன்னும் அதிகமா வந்து தெரியுது. ஸோ சேம் ப்ரொசீஜர் இந்த சைடுமே நான் வந்து இப்ப யூஸ் பண்றேன். ஸோ ஃபவுண்டேஷன் நீங்க மினிமலா குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. வேணும்னா கூட நீங்க எக்ஸசிவ் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். பட் எனக்கு இந்த அமௌண்ட் வந்து போதுமானதா இருக்கு. மேபி மேம் நான் நெக்ல இன்னும் அப்ளை பண்ணல. ஸோ அதனால நான் எக்ஸசிவ் எடுக்கலாமா அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து எக்ஸசிவ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இத வச்சே நான் என்னோட நெக் பார்ட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே மேக்கப் யூஸ் பண்ணும்பொழுது உங்களோட ஸ்கின் எந்த அளவுக்கு ஓப்பன் அப்பா இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட ஃபவுண்டேஷன வந்து யூஸ் பண்ணணும். உங்களோட இயருக்கு, உங்களோட நெக் பாயிண்ட்டுக்கு. ஸோ ப்ராப்பரா வந்து நீங்க இத பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபேஸும் நெக்கும் ஈக்குவலா தெரியும். ஓகே. ஸோ இப்ப என்னோட ஃபவுண்டேஷன் முடிஞ்சது. ஸோ டெய்லி ரொட்டீன்ல மேக்ஸ் டூ மேக்ஸ் இந்த க்ரூமிங் உங்களோட செல்ஃப் நீங்க பண்ணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் டைம் எடுக்கும். பட் ஏன்னா, இப்ப நான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ப்ரொசீஜரா பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் அதிகமா ஆகும். பட் ஏன்னா, நீங்க வந்து என்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றேன், எந்த ப்ரொசீஜர்ல யூஸ் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. எஸ். ஸோ இப்ப என்னோட ஃபவுண்டேஷன
நான் ஓவரால் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்பொழுது உங்களோட லிப் பார்ட்லயுமே வந்து இப்டி டார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்டின்னா, ஒரு சிலருக்கு என்னதான் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்கா இருந்தாலுமே ஸ்டேயபிளா இருக்காது. அப்டி இல்ல ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. லிப் மட்டும் ரொம்ப பிக்மெண்டடா டார்க்கா இருக்கு அப்டின்னா, நீங்க ஃபவுண்டேஷன உங்களோட லிப் மேல அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, லிப்ல இருக்கக்கூடிய பிக்மென்டேஷன் எல்லாமே நியூட்ரலைஸ்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு மேல நீங்க எந்த விதமான லிப் ஷேட் சூஸ் பண்ணாலுமே அதோட கலர் பிக்மென்டேஷன் வந்து ரொம்ப சூப்பரா தெரியும். ஓகே. ஸோ லைட்டா இப்டி நீங்க டேப் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நீங்க விட்டுறலாம். அவ்வளோதான். டன். ஸோ இப்ப என்னோட ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, காம்பேக்ட்ட வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். பட் நான் காம்பேக்ட்ட வச்சு ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, நான் என்னோட ஐ க்ரூமிங்க முடிச்சிடணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த வந்து டஸ்ட் ஆகுது அப்டின்னா, ஸோ அந்த டைம்ல திரும்பியும் வந்து பவுடர வச்சு ஃபில் பண்ணி அத ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் இப்ப ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டு நான் இப்ப அப்டியே விடுறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஐ க்ரூமிங்க்கும், என்னோட ஃபேஸ் க்ரூமிங்க்கும் நான் இந்த 3 இன் 1 ஃபேஸ் பேலட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஷேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 001. ஸோ இந்த நம்பர் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து சூட்டபிள் ஆகும். மேபி ரொம்ப டார்க்கர் ஸ்கின் டோனா இருக்காங்க மேம். அவங்களுக்கு இந்த ஷேட் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டார்க்கரா இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஷனுக்கு நீங்க இதே பேலட்ல 002 ஷேட் நம்பர வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த பேலட்ல வந்து நமக்கு 3 வெரைட்டீஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து குடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஷர் வந்து இதுல குடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து ஒரு ஹைலைட்டர், பிளஸ் வந்து ஒரு கான்டூர். கான்டூர் எதுக்காக அப்படின்னா, மேபி என்னோட சீக்ஸ் வந்து நல்லா பெருசா இருக்கு. எனக்கு ப்ராப்பரான ஒரு ஷேப் வேணும் அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் என்னோட ஸ்கின்ன வந்து நான் ரொம்ப தின்னா, கொஞ்சமே வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல காட்டணும்னு நெனைக்கிறேனோ, அந்த இடத்துக்குலாம் வந்து நானு தாராளமா கான்டூர் யூஸ் பண்ணலாம். பட் அதர்வைஸ் இப்ப என்னோட ஃபேஸ் ஷேப் ப்ராப்பரா இருக்கு. ஸோ அதனால எனக்கு இப்ப இந்த கான்டூர் தேவைப்படல. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஐ க்ரூமிங்க ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ ஐ க்ரூமிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஃபவுண்டேஷன அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி ஐ லிட் மேல. ஸோ அதுக்காக நீங்க இப்ப அந்த ஐ லிட் மேல இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன வந்து நீங்க காம்பேக்ட் பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் நம்மளோட மிஸ்டர் ஆஃப் மிலான் ப்ரோ ஃபினிஷிங் மைக்ரோ ஃபினிஷ் காம்பேக்ட் பவுடர்ல 002 ஷேட் நம்பர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 002 காமனா எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து சூட் ஆகும். ஜஸ்ட் லைட்டா இப்படி டிப் பண்ணிட்டு, எக்ஸஸ வந்து நீங்க டாப் பண்ணிட்டு, ஐலிட் மேல நீங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களோட ஐ ஷேடோவோட பிக்மெண்டேஷனும் நல்லா தெரியும். பட் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய லைன்ஸ்னால உங்களோட ஐ ஷேடோல அந்த க்ரீஸ் லைன் வந்து ஃபார்ம் பண்ணாம பார்த்துக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நீங்க லைட்டா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஐ க்ரூமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் ஐ க்ரூமிங்க்கு சேம் இந்த பேலட்ல வந்து இந்த பிங்க் ஷேட வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஸோ இந்த பிங்க் ஷேட லைட்டா ஒரு ஸ்வைப் எடுத்துட்டு, இதோட இந்த ஹைலைட்டரையுமே நான் ஒரு ஸ்வைப் பண்ணிக்கிறேன். ஸோ 2மே வந்து ஈக்குவலா ஸ்ப்ரெட் அப் ஆயிருக்கு. ஐலிட் மேல இப்படி நான் ஜென்டலா வந்து டாப் பண்றேன். ஸோ டாப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஆல் ஓவர் உங்களோட ஐ பார்ட். ஸோ டாப் பண்ணிட்டு நீங்க இப்படி பிளெண்ட் பண்றீங்க அப்படின்னா, ப்ராப்பரா வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆயிடும். ஸோ கலரோட பிக்மெண்டேஷனும் வந்து ரொம்ப ஹெவியா தெரியாது. ஏன்னா நெறைய பேர் வந்து டெய்லி செல்ஃப் க்ரூமிங்க்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து பளிச்சுன்னு இருக்கிற கலர் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நியூட் லுக். ஸோ அதனால லைட்டா நீங்க 2த்தையுமே ஈக்குவலா ஒரு ஒரு ஸ்வைப் எடுத்துட்டு, இப்படி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டாப் பண்ணணும். டாப் பண்ணிட்டு நீங்க இப்படி ஜென்டலா பிளெண்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஐ ஷேடோ வந்து அந்த மேட் கலர்ல இருந்து இந்த ஹைலைட்டருமே வந்து ப்ராப்பரா மிங்கிள் ஆயிட்டு, நல்ல ஒரு விதமான ஒரு ஷைன் லுக் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். ஓகே. ஸோ கலரோட ஃபினிஷிங்குமே வந்து ரொம்ப நியூடா இருக்கும். பட் வந்து உங்களுக்கு அந்த ஐ ஷேடோவோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியான லைட் மெட்டாலிக் ஃபினிஷ் வரும். ஒரு மாதிரியான லைட் ஷீனு. ஷைன் அப்படின்றது ரொம்ப ஹெவியான கிளிட்டரி ஃபார்மேட். பட் இது ரொம்ப ஹெவி ஷைன் குடுக்காது. பட் நல்ல அந்த ஷீன் வந்து உங்களுக்கு குடுக்கும். ஓகே. ஸோ திருப்பி உங்களுக்கு அமௌண்ட் நீங்க ரொம்ப லெஸரா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேணுங்கிற அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. பட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்க அதிகமா எடுத்துட்டீங்கன்னா, ஒரு சைடு ரொம்ப அதிகமாயிடும், ஒரு சைடு ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால எப்பவுமே லைட்டரா அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல உங்களுக்கு வேணுங்கிற பிக்மெண்டேஷன்ல நீங்க வந்து இன்னும் இந்த கலர வந்து பாப் அப் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ இவ்வளோதான் ஐ ஷேடோ. ஸோ ஜென்டல் மசாஜ் நீங்க பண்ணீங்கன்னா போதும். ப்ராப்பரா வந்து இது உங்களோட ஐலிட்ல பிளேஸ் ஆயிடும். ஸோ இப்போ என்னோட ஐப்ரோஸ்க்கு இந்த பாட்டுக்கு என்னோட ஏரியாவை வந்து நான் நல்லா ஹைலைட் பண்ணணும். ஏன்னா இதை நான் ஹைலைட் பண்ணாதான் என் கண்ணுமே நல்லா வெளியில பாப்பப்பா தெரியும். ஸோ அதுக்காக சேம் பேலட்ல இந்த ஹைலைட்டர் மட்டும் நான் தனியா எடுக்கிறேன். எடுத்துட்டு என்னோட ஐப்ரோஸ் பார்ட்டை வந்து நான் ஹைலைட் பண்றேன். ஸோ அப்பதான் வந்து என்னோட ஐப்ரோஸோட ஷேப்புமே வந்து ப்ராப்பரா தெரியும். ஸோ என்னோட ஐமே வந்து நல்லா பிரைட்டனப்பா தெரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த கார்னர் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட் ஆகியிருக்கு. அதாவது ஷேப் ப்ராப்பரா இருக்கு. அதாவது நல்ல ஒரு ஷார்ப் ஐப்ரோஸை வந்து கொடுக்கும். ஸோ அகெயின் சேம் இந்த சைட் இப்படி நீங்க ஜென்டலா வந்து நீங்க பிளெண்ட் பண்ணீங்கன்னா போதும். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஸோ நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப் வந்து இது கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ என்னோட ஐ க்ரூமிங் வந்து முடிஞ்சுது. ஸோ இங்கே வந்து நான் நியூட்ரல் பிங்க் ஐ ஷேடோ போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து என்னோட ஹைலைட்டரை வச்சு என்னோட ஐப்ரோஸை வந்து நான் ப்ராப்பராக ஷேப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட ஐ க்ரூமிங் இன்னும் முடியல. என்னோட ஐப்ரோஸை வந்து நான் ஈக்குவலாக வந்து அதை நான் வந்து பிளெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா நம்மளோட இந்த ஐ ரூல் ஐலைனர் பென். ஓகே. ஸோ நான் எப்பவுமே இது ப்ரிஃபர் பண்றேன். இப்பெல்லாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்காகனா எந்தெந்த இடத்துல என்னோட ஐப்ரோஸ் கேப் இருக்கோ அங்க மட்டும் நான் ஜென்டலா வந்து இதை கோம் பண்றேன். ஸோ கோம் பண்ண அப்படின்னா என்னோட கேப் வந்து ப்ராப்பரா ஃபில் ஆகுது. அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நேச்சுரலான ஒரு லுக் இது கொடுக்கும். ஸோ அடுத்து என்னோட ஐலைனர். ஸோ ஐலைனர் இன்னைக்கு வந்து நான் ஹாஃப் விங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஐல எப்பவுமே தண்ணி வரும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் யாருக்காவது இருக்கு அப்படின்னா நீங்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஐலைனரை வந்து ஆஃப் லிட்டுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப் லிட்டுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்னோட ஐலைனர் வந்து பாத்தீங்கன்னா வெலினோவோட ஷோ சம் ட்ராமா ஐலைனர். ஸோ இந்த ஐலைனர் ஜெல் ஐலைனர், வாட்டர் ப்ரூஃபும் கூட பிளஸ் மச் ப்ரூஃபும் கூட. ஸோ இதோட டிப்புமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப தின் டிப் தான். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ லைட்டா நீங்க எக்ஸஸ் எடுத்து அப்ளை பண்ணீங்கனாலே நல்லா அந்த ப்ராப்பர் ஷேப் வந்து இது உங்களுக்கு கொடுக்கும். ஜஸ்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். தெரியுதா? ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக் தான் நல்ல அந்த ப்ராப்பரான அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுதான். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க தின் அண்ட் திக்காவும் வந்து நீங்க இந்த ஐலைனரை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே வந்து சம்டைம்ஸ் ரொம்ப தின்னா தான் ஐலைனர் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எதுக்காக ஐலைனர் ரொம்ப தின்னா போடுங்க அப்படின்னு சொல்றேன்னா உங்களோட ஐ லேஷஸ் வந்து நல்லா ப்ராப்பரா தெரியும். ஸோ அதுக்காக தான். டன். ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் என்னோட ஐலைனர். ஸோ என்னோட ஐலைனர் அப்ளிகேஷன் முடிஞ்சுது. ஸோ ஆஃப் லிட் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃப் லிட் எதுக்காகனா உங்களோட ஐயை வந்து நல்லா ஷார்ப் பாயிண்டடாக வந்து இது காட்டும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஆஃப் லிட் நீங்க போட்டிங்கன்னா நல்லா இந்த கேட்டை லுக் வந்து நீங்க எடுத்துக்கலாம்.
ஸோ நல்ல இந்த கேட் ஐ ஃபினிஷ் வந்து இது குடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆஃப் லிட் வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஸோ இந்த ஐலைனர் வாட்டர் ப்ரூஃப் சூப்பரா இருக்கும் ஐலைனர். ஸோ நல்ல லாங் டிப் பிரஷ் இருக்கிறதால நீங்க ஈஸியா வந்து தின் அண்ட் திக் லைன் வந்து ஈஸியா ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப என்னோட ஐ க்ரூமிங்ல இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து பேலன்ஸ் இருக்கு. அது என்னோட மஸ்காரா. ஸோ அதுக்காக நான் மிஸ்டர் ஆஃப் மிலான்ல ஆ ஷோ டைம் மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மஸ்காரா 3 இன் 1 மஸ்காரா. நல்ல லென்த்தனிங் குடுக்கும், நல்ல வால்யூம் குடுக்கும், பிளஸ் நல்ல கர்வுமே உங்களுக்கு குடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்ப டிஃபரன்ஸ் நல்லாவே வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ லைட்டா ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி பிரஷஸ வந்து கோம்ப் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஸோ தெரியுதா இப்ப டிஃபரெண்ட் இந்த சைடுக்கும், இந்த சைடுக்கும் என்னோட லேஷஸ். ஸோ ஒன் ஆஃப் தி சூப்பர்ப் மஸ்காரா இது. ஸோ இந்த மஸ்காரா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க செப்பரேட்டா ஐ லேஷஸ் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசசரி உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஜென்டில் கோமிங். ஸோ டிஃபரன்ஸ் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜென்டலா வந்து இது குடுக்கும். ஸோ இப்ப என்னோட ஐஸ் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்ல டிஃபைனிங் பண்ணி தரும் இது. ஸோ நெறைய பேர் வந்து இந்த மஸ்காரா தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு என்ட்ட கொஸ்டினும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சூப்பர் மஸ்காரா இது. டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்னோட லேஷஸ் நல்ல அந்த கிளம்பியா, இந்த கிளம்பினஸ் எதுவுமே இல்லாம லேஷஸ வந்து நல்லா ஓப்பன் அப்பா நல்ல இந்த ஃபேன் ஃப்ரீ லுக்ல வந்து இது குடுக்கும். ஸோ என்னோட ஐ க்ரூமிங் முடிஞ்சுச்சு. ஸோ இப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னோட ஃபேஸ்க்கு நான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் குடுக்கணும். ஸோ சேம் அதே 3 இன் 1 ஃபேஸ் பேலட் 001 நான் அதே ஷேடு திரும்ப எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இத வச்சு தான் என்னோட ஐ க்ரூமிங் நம்ம முடிச்சோம். ஸோ இப்ப இதே பேலட்ல என்னோட ஃபேஸ் க்ரூமிங்கும் நான் பண்ண போறேன். ஸோ பிளஷர் வந்து சிங்கிள் ஸ்வைப் பிளஸ் என்னோட ஹைலைட் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி பிளஸ் லைட்டா என்னோட சீக்ஸுக்கு நேச்சுரலான அந்த ஒரு சீக்கி க்ளோவ வந்து நான் குடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். டிஃபரன்ஸ் தெரியுதா? என் கண்ணும் நல்லா பல்ஜியா. ஸோ இது டன். ஸோ நல்லா அந்த பிங்கி க்ளோ நேச்சுரலான க்ளோ வந்து குடுக்கும். டன். ஆனா நெறைய பேருக்கு வந்து மேம் நீங்க காம்பேக்ட்டே இப்ப யூஸ் பண்ணலையே அப்படின்னு நெறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ காம்பேக்ட்ட வந்து என்னோட பிளஷர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே லாஸ்ட்டா. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி நான் என்னோட இந்த பார்ட் வந்து பிளஷர்னால ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப நான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஏரியா என்னோட இந்த லோயர் லாஷஸ், பிளஸ் என்னோட மவுத் அரவுண்டிங் ஏரியா, பிளஸ் என்னோட நெக் பார்ட், பிளஸ் என்னோட ஃபோர்ஹெட் பார்ட். ஸோ இந்த இடத்துல தான் என்னோட ஃபவுண்டேஷன் இப்போ ஓப்பனா இருக்கு. ஏன்னா ஃபேஸ்க்கு நான் இங்க வந்து பிளஷர வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா பிளஷர் காம்பேக்ட் போட்டுட்டு blusher போட்டீங்கன்னா அந்த க்ளோவும் கலரோட பிக்மெண்டேஷனும் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இப்ப என்னோட சேம் 002 காம்பேக்ட் பவுடரோட இந்த ஜா லைனுக்கு ஜஸ்ட் டார்க் பண்ணா போதும். தேக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் டார்க் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட மேக்கப் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துரும். அவ்வளவுதான். எப்பவுமே வந்து காம்பேக்ட் பவுடர ஸ்கின்ல போட்டு தேய்க்காதீங்க. ப்ராப்பரான அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா? ஜென்டிலான ஒரு விஷயம். பிளஸ் என்னோட ஐலிட்.
என்னோட மேக்கப் நான் இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்ப அகெயின் சேம் இதே 3 in 1 பேலட்ல என்னோட நோஸ் பிரிச்சு வந்து நான் ஹைலைட் பண்ணும். ஸோ சேம் இதே ஹைலைட்டர், ஏன்னா என்னோட நோஸ் ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ அதனால இதை நான் நல்லா ஷார்ப் பாயிண்டடா ஹைலைட் பண்றேன். ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ என்னோட நோஸோட அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து அது காட்டும். பிளஸ் லிப்போட டெம்பிள் ஏரியா. இது எதுக்காக அப்படின்னா என்னோட லிப்புக்கு நல்ல அந்த அவுட்டர் ஷேப் இது கொடுக்கும். டன். ஸோ இப்போ என்னோட ஹைலைட்டர்ல இந்த இந்த ஒரு பேலட்லயே என்னோட ஐ க்ரூமிங்கும் முடிஞ்சது, என்னோட ஃபேஸ் க்ரூமிங்கும் முடிஞ்சது, என்னோட ஹைலைட் பார்ட்டும் முடிஞ்சது. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னோட லிப். ஸோ இன்னைக்கு நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நியூடா சட்டிலா வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து டெய்லி பண்ணக்கூடிய எசென்ஷியலான ஒரு டெய்லி மேக்கப் லுக். ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கோம். ஸோ அதனால டெய்லி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரொம்பவே சட்டிலா இருக்கணும், ஆஃபீஸ்க்கு நான் போகணும், நான் க்ரூமிங் பண்ணியிருக்கணும், ஆனா என்னை வந்து என்ன இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கன்னு யாரும் கேட்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு என்னோட மேக்கப் வந்து ரொம்ப சட்டிலா இருக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஷேடு தான் இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு நம்மளோட மிஸ்டர் ஆஃப் மிலான்ல சிரம் லிப்ஸ்டிக்ல நான் 2 ஷேடு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து 003, இன்னொன்று வந்து 002. ஸோ இந்த 2 ஷேடு தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த 003 வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு டார்க் மெரூன் ஷேட். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு என்னோட லிப்போட அவுட்டர் லைன் வந்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரா பண்ண போறேன். ஸோ கம்மியா இதை வந்து ஜஸ்ட் என்னோட மிஸ்டர் ஆஃப் மிலனோட லிப் ப்ரஷ்ல நான் இதை வந்து இழுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் லிப்போட அவுட்டர் லைனர். அவுட்டர் லைனர் ஷேப் ட்ரா பண்ணீங்கன்னா உங்களோட லிப்போட ஷேப் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்படி அப்ளை பண்ணும் பொழுது உங்களோட லிப்ஸ்டிக்குமே வந்து நீங்க ப்ராப்பரா நல்லா ஷேப் அப்ளை பண்ணலாம். லிப்போட ஷேப்புமே வந்து நீங்க ப்ராப்பரா டிஃபைன் பண்ணி இதுல காட்டலாம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இந்த 003 லிப் ஷேட் வந்து நீங்க எந்த வெரைட்டி ஆஃப் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலுமே, நீங்க இப்போ 002 போடுறதால தான் 003 போடுறீங்களா அப்படின்னு கிடையாது. நீங்க எந்த கலர் ரெட், பிங்க், ஆரஞ்சு எந்த மாதிரியான லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலுமே இந்த சிரம் லிப்ஸ்டிக்ல 003 ஷேட் வந்து ரொம்ப காமனான ஒரு ஷேட் உங்களோட லிப் லைனருக்கு. நல்ல அந்த டார்க் மரூன் ஷேட் இதுல வரும். ஸோ அதனால நீங்க லிப் லைனர் ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா இது ஒன்று எப்பவுமே கையில வச்சுக்கோங்க. எல்லா ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்குமே இந்த கலர் சூப்பரா வந்து கம்பைன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ம். ஸோ என்னோட லிப் லைனர் இப்ப நான் போட்டுட்டேன். ஓகே. ஸோ என்னோட இப்ப லிப் லைனர் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னோட லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் 003 ஷேட் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட இந்த டிப்பை வந்து அகைன் நான் கிளீன் பண்ணிடணும். கலர் ஏன்னா மிக்ஸ் மேட்ச் ஆகக்கூடாது லிப்ஸ்டிக்ல. ஸோ லிப் ப்ரஷ் அகைன் நான் வைப் பண்ணிட்டு இதுல இருந்து 002 நான் எடுத்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இதையும் சேம் மெத்தட். ஸோ உங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். லிப்ஸ்டிக் எப்பவுமே போட்டு ஹம் பண்ணாதீங்க. ஏன்னா லிப்ஸ்டிக் ஹம் பண்ணீங்கன்னா ஒரு சில இடத்துல லிப்போட கலர் வந்து ஸ்டே இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து ஸ்டே இருக்காது. ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ என்னோட மேக்கப் லுக் வந்து ஆல்மோஸ்ட் இல்லை, ஃபுல்லாவே வந்து முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. ஸோ நான் ஐப்ரோஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் என்னோட ஐப்ரோஸ் வந்து கீழே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் மஸ்காரா.
லைட்டா என்னோட ஐப்ரோஸ நான் கோம் பண்ணி விடுறேன். ஜஸ்ட் எக்ஸஸ் மட்டும் எடுத்துட்டு நீங்க லைட் கோம் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான். முடிஞ்சுது. ஸோ இப்ப ஜஸ்ட் வந்து நான் என்னோட ஹேர் மட்டும் கோம் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைனல் லுக்காக ஜஸ்ட் சிம்பிளான ஒரு மேக்கப் லுக். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் மேக்கப் லுக். ஸோ ஹேர் வந்து கொஞ்சம் போயிடுச்சு. தான். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். ஸோ எவ்ரிடே மேக்கப் லுக் எல்லாருக்குமே இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லுக் இட் அண்ட் சி. ஸோ என்னோட ஐ மேக்கப், என்னோட லிப் மேக்கப், ஸோ ரொம்ப ஒரு சட்டிலான ஷேட். ஸோ ஷேடு வந்து டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ல இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்னோட மேக்கப் லுக் இன்னும் நல்லா டீட்டெயில்டா நல்லா அந்த ஷைனி லுக்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் மை எக்ஸாக்ட் லுக். இதுதான் ஃபினிஷிங். ஸோ அந்த ஷைன், அந்த க்ளோ, என்னோட லிப் கலர், ஸோ என்னோட லிப் லைனர் ஃபில் ஆனது எல்லாமே இதுதான். ஸோ திஸ் இஸ் மை லுக். ஹோப் உங்க எல்லாருக்குமே வந்து இந்த செஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட டெய்லி ரொட்டீன் ஸ்கின் கேர் மேக்கப் லுக், அதாவது எவ்ரிடே எசென்ஷியலான ஒரு மேக்கப் லுக். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அன்டில் உங்க எல்லாருக்கிட்டையும் இருந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ வெல்.